எல்லாருக்கும் அன்பு வணக்கம். ஆர்பிடி சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்டேர் கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் ஒரு சில வால் மாடிஃபை பண்ண போறோம். அப்புறம் நம்ம ரெண்டு பில்லர் ஆட் பண்ண போறோம். அப்புறம் நமக்கு தேவையான ஒரு ஜல்லி விண்டோ கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? டெரகோட்டா ஜல்லி விண்டோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வால்ஸை ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வால் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சின்ன பீஸை மட்டும் நான் இந்த வால் ஹைட்டுக்கு மாற்ற போறேன். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்மளோட மாடிஃபை டேப் போகணும். இதில் ஸ்பிளிட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட்டு கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டூல், இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ தனி பீஸா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல நம்மளோட இந்த டாப் கன்ஸ்ட்ரன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்கனெக்டட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல 4 feet அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, சேம் மாடிஃபை டேப்ல அலைன் டூல் போகணும். ஸோ இந்த அலைன் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஏஎல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த வாலை நம்ம இந்த ஃபேஸுக்கு அலைன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பின்னாடி இருக்கிற இந்த வாலுமே நான் பண்ண போகிறேன். சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். ஸ்பிளிட் எலமெண்ட் டூல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வாட்டி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், எஸ்எல். ஸ்பிளிட் எலமெண்டோட ஷார்ட்கட் எஸ்எல். ஸோ இங்கே ஒரு கட்டு கொடுக்குறேன், இங்கே ஒரு கட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3D போகிறேன். ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ண போகிறேன். கட் பண்ண வாலை 1 2 இந்த 3 வாலையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் டாப் கன்ஸ்ட்ரன்ட் போயிட்டு அன்கனெக்டட் கொடுத்துட்டு அன்கனெக்டட் ஹைட்டை 4 feet அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதில் 2 ப்ரொஜெக்ஷன் இருக்கா. இந்த ப்ரொஜெக்ஷனை சேம் ஃப்ரண்ட் எலவேஷன்ல நம்ம எப்படி கிளியர் பண்ணமோ அதே மாதிரி இதுலயே கிளியர் பண்ண போறோம். ஏஎல் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வாட்டி கிளிக் பண்ணா போதும். மறுபடியும் அதே ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வாட்டி கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்டேர்கேஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டேர்கேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டோர் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ எப்படி அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் போறேன். ஸோ இங்கே தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இங்கே நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு 3 numbers ஆஃப் ஸ்டெப்ஸ் வர மாதிரி ஒரு ஸ்டேர்கேஸ் வேணும். ஓகேங்களா? இதை தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் டேப் போகணும். டேப் டூல் கிளிக் பண்ணணும். டேப் டூல் கிளிக் பண்ணிக்கிட்டு டைப் ஆஃப் ஸ்டேர் நம்ம கேஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு காங்கிரீட்டான ஃபில்டு ஸ்டேர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் எடிட் ஆகி போகிறேன். எடிட் ஆகி போயிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரன்ஸ் ஸ்டேர் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் எதனால டூப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணேன் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் ஸ்டேர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேரில் தான் அந்த சேஞ்சஸ் அப்ளை ஆகும். இதே இது நான் டூப்ளிகேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டேர் அப்படிங்கிறது
இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒரு 10 பிளேஸில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 10 ஸ்டேருமே அப்டேட் ஆயிரும். நம்ம இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து என்ட்ரன்ஸ் ஸ்டேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 6 இன்ச்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் ஒரு வாட்டி கூட. 6 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து 8 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து 3 feet அப்படின்னு விட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ரன் டைப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் மோனோலித்திக் ரன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபில்டு ஸ்டேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபில்டு ஸ்டேர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது ஓகே எனக்கு ஸ்மூத் அப்படின்னு இருந்தால் போதும். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா 1 feet 6 inches அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே அப்ளை கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். வேற எதுனால அப்படின்னா எனக்கு லேண்டிங் வந்து ப்ராப்ளம் கிடையாது. லேண்டிங் இல்லைனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் லேண்டிங் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட் சப்போர்ட் வந்து எனக்கு தேவையில்லை. லெஃப்ட் சப்போர்ட் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ நான் நன்னன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த பேஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா ப்ராப்பர்ட்டிஸில், இதை வந்து சைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த டாப் லெவலில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ரைலிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு இந்த ஆக்சுவல் வித்துன்னு இருக்கு பார்த்தீங்களா ரன் வித், இதை வந்து என்ன பண்ணுறேன்னா 3 feet 9 inches அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக நான் கிரியேட் பண்ணுறேன். அதனால அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லொக்கேஷன் லைனை வந்து நான் லெஃப்ட்டுன்னு கொடுத்து இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நான் ட்ரா பண்ண போகிறேன். நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரிவியூ வருது பாருங்க. எத்தனை ரைஸர் கிரியேட் ஆயிடுச்சு, 2 ரைஸர் கிரியேட்டட், 1 ரிமைனிங், 3 கிரியேட்டட், 0 ரிமைனிங் அப்படிங்கிற இது எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ 3Dயில் போய் காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு 2 ஸ்டேர் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுக்க முன்னாடி இந்த இடத்துல எண்ட் வித் ரைசர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். பிகின் வித் ரைசரை வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பிகின் வித் ரைசர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், எண்ட் வித் ரைசரை எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இந்த பாயிண்டை பிடிச்சி ஒரு புல் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு கிரியேட் ஆயிடுச்சு ஸ்டேர் கேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணுறேன். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் காமிச்சேன் அப்படின்னா இதை பார்த்தீங்களா ஒரு ஸ்டேர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடோட ஸ்டேர் கேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். லேண்டிங் வித் அதாவது டெப்த் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த லேண்டிங் டெப்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் இந்த ஸ்டேர் கேஸில் எடிட் ஸ்டேர் கேஸ் போயிட்டு இந்த இடத்துல லேண்டிங்கில் ஃபில்டு ஸ்டேர் கேஸ் கொடுத்து 1 feet 6 inches கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதான் அந்த லேண்டிங் ஃபில்ட். ஓகேங்களா? இதான் அந்த ஸ்டேர் கேஸ் டெப்த். இதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 inch அப்படின்னு அப்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் நமக்கு. இது ஃபுல்லாக ஃபில்லாகி வரணும் அப்படின்னா 1 feet 6 inches அப்படிங்கிற டோட்டல் டெப்த் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வந்து ஃபில் ஆகி வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்து மெட்டீரியல் எதுவுமே அப்ளை பண்ணல. ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நம்ம அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா மெட்டீரியல்ஸ் எதுவுமே இப்போ அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 பில்லர் ஆட் பண்ண போறேன். அண்ட் வந்து நம்ம டெரகோட்டா ஜல்லி விண்டோ வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டெரகோட்டா ஜல்லி வந்து ஆல்ரெடி
எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா? எப்படி கிரியேட் பண்ணணும் டெரகோட்டா ஜல்லி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ண போகிறேன். சேம் ஆர்கிடெக்சர் டேப் போகணும். இந்த இடத்துல ஓப்பனிங் பேனல் இருக்கா, இதில் வால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேவா? இந்த வாலை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த வாலை ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ ட்ரா பண்ணிட்டு தேவையான டைமென்ஷன்ஸை கொடுத்தா போதும். 4 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3D போகிறேன். ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே 3D வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 2 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அன்கனெக்டட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அன்கனெக்டட் ஹைட்டில் வந்து 7 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. எனக்கு இல்லை இந்த ஹைட் வேண்டாம், இன்னும் ஹைட்டு கம்மியாக வரணும் அப்படின்னா நம்ம இது கூட பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு 6 feet அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் டெரகோட்டா ஜல்லி கிரியேட் பண்ணுற விண்டோவை கிரியேட் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இந்த இடத்துல வால் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு போயிட்டு இல்லை கட்டன் வால் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு நான் ஜல்லி விண்டோ அப்படின்னு ஒரு வால் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து 2 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அன்கனெக்டட் கொடுத்துட்டு இது வந்து 6 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? உள்ளாடி வந்து எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரா பண்ணால் போதும். செலக்ட் பண்ணணும், ஜஸ்ட் ட்ரா பண்ணணும். 4 feet அப்படின்னு கொடுத்தா போதும். நான் இப்போ 3Dயில் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டில் வச்சு கிரியேட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டெரகோட்டா ஜல்லி விண்டோ வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வால் போகணும். இதில் வந்து நான் ஏதாவது ஒரு வால் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ கட்டன் வால் 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த எடிட் கொடுத்துட்டு நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஜல்லி விண்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த வாலை வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறேன். வீட்டில் இதில் ட்ரா பண்ணுறேன். 4 feet அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெரகோட்டா ஜல்லிக்கும் நம்ம கிரியேட் பண்ண வால், அதாவது டெரகோட்டா ஜல்லிக்கான வாலும் ஒன்றும் மேட்ச் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வெறும் சிம்பிள். இதை செலக்ட் பண்ணணும், எடிட் டைப் போகணும். இதில் இந்த கட்டன் பேனல் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் டெரகோட்டா ஜல்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வெர்டிகல் கிரிட் இருக்கு இல்லையா, இதில் நன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் கிரிட்டும் வந்து ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து 1 feet, இது வந்து 1 feet அப்படின்னு கொடுத்தா போதும். அப்ளை தெரியுதுங்களா? டெரகோட்டா ஜல்லி இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டெரகோட்டா ஜல்லி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த எலிமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்டாக இருக்கும். சரிங்களா? அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் எண்டில் கால்லேயே நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 2 பில்லர் வந்து இந்த கார் பார்க்கிங்க்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் அந்த டெரகோட்டா ஜல்லி வாலை வந்து டெலிட் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து நான் கொடுக்க போகிறேன்.
2 காலம். ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள காலம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் டேப்ல காலம் போகணும். ஆர்கிடெக்சர் காலம் போகிறேன். ஸோ நான் வந்து இதில் எந்த காலமுமே இல்லை இன்னும் ப்ராஜெக்டில். நம்ம வந்து காலம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ காலம் ஆட் பண்ணுறது பதிலாக நம்ம வந்து காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபைல் போகணும், நியூ போகணும், ஃபேமிலி போகணும். இதில் காலம் அப்படின்னு டெம்ப்ளேட் இருக்கா, இதை செலக்ட் பண்ணணும், ஓப்பன் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து காலமோட டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் டு இந்த ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபினிஷ் கொடுக்குறேன். இதில் ஃப்ரண்ட் எலிவேஷன் போகிறேன். இந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பர் லெவல் அப்புறம் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு லாக் பண்ணுறேன். லோவர் லெவலையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறேன். சரிங்களா? சேவ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அதில் சேவ் பண்ணிக்கிறேன். காலம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன்ஸ் போயிட்டு 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேக்கப். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சேவ் பண்ணும்போது எத்தனை பேக்கப் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்டில் லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன். நமக்கு இவ்வளோ பெருசாக தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இல்லை எடிட்டை போயிட்டு இந்த இடத்துல வித்தும் டெப்த்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வித்து எவ்வளோ கொடுக்குறேன்னா, ஒரு 6 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். டெப்த்து வந்து 9 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 3D போயிட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையானது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கா, நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் லெவல் வந்து சைட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி டாப் லெவல் வந்து அட்டாச் டிட்டாச் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டிஸ்டன்ஸில் இதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுறதுக்கு சைட் பிளான் போகணும். சைட் பிளானில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ப்ரூஃப்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதனால் அதையே வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் ரூஃப் பிளான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒயர் ஃப்ரேம் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ 3Dல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிட்டு அட்டாச் டாப் கொடுத்துட்டு பேஸ் கொடுத்துட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த வாலோட ஹைட் கொடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ஆர்கிடெக்சர் காலம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து வால் வந்து இந்த காலமை கட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் வால் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்னும் நிறைய கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கிரியேட் பண்ணோம், இன்டீரியரும் கிரியேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அது வந்து நான் ஃபியூச்சர் கிளாஸில் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளாஸில் இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒரு டெரகோட்டா ஜல்லி கிரியேட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். வால்ஸ் வந்து கட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸ்டேர்கேஸ் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டேர் வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். 2 காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.